பனி சருகில் ஒரு தீப்பொறி, ஒரு தீண்டலின் அனல். நனைந்த ஆடைகளில் சுருண்டிருந்த அந்த பெண் மஞ்சுளா குளிரில் உறைந்து போயிருந்தாள். அவளது உதடுகள் நீல நிறமாகி மூச்சு திணறத் தொடங்கியிருந்தது. இதை எதிர்கொள்வது ஆதித்யனுக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது. இந்த பெண் யார், எங்கிருந்து வந்தாள் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவளை இந்த நிலையில் விட்டு செல்வது அவனுக்கு சாத்தியமில்லை. தயங்காமல் அவன் அவளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டான். பதட்டமான குரலில், கண் திற மஞ்சுளா, ப்ளீஸ் எழுந்திரு, சுய நினைவுக்கு வா என்று அவள் கன்னங்களை தட்டி பார்த்தான். ஆனால் அவள் அசைவில்லாமல் இருந்தாள். அவளது சுவாசம் மெதுவாகிக் கொண்டிருந்தது. ஆதித்யன் தாமதிக்கவில்லை. உடனடியாக தன் ஜாக்கெட்டினால் அவள் சுற்றினான். அதன் மேல் ஒரு போர்வையை போர்த்தினான். அவளது குளிர்ந்த உடலை தொட்டுக்கொண்டே இருக்க அவனது இதய துடிப்பு வேகமெடுத்தது. இது எந்த பெண்ணின் மீதான கவர்ச்சியல்ல, அவளை காப்பாற்றுவதற்கான உந்துதல். அந்த கடும் குளிரில் ஒரே ஒரு வழிதான் இருந்தது, தன் உடல் வெப்பத்தால் அவளை காப்பது. அவன் தன் சட்டையை களைத்துவிட்டு போர்வையின் உள்ளே சென்றான். அவளை தன் நெஞ்சோடு அணைத்து மெதுவாக தன் சுவாசத்தை அவள் முகத்தில் படரவிட்டான். டிசம்பர் மாதத்தில் அந்த குளிரும் பனிப்பொழிவும் நிறைந்த இரவில் ஆதித்யன் அந்த அந்நிய பெண்ணின் உயிரை காப்பதில் ஈடுபட்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு மஞ்சுளாவின் சுவாசம் சீரடையத் தொடங்கியதை அவன் உணர்ந்தான். ஆனால் இப்போது அவளை விட்டு விலகுவது அவனுக்கு சுலபமாக இல்லை. அவனது இதய துடிப்புகள் மஞ்சுளாவின் இதய துடிப்புடன் கலந்துவிட்டதைப் போல உணர்ந்தான். தாய்மையின் அரவணைப்பு. அது ஒரு டிசம்பர் மாதம். மஞ்சுளா தன் விடுதி அறையில் ஜன்னல் அருகில் நின்று பனிப்பொழிவை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் நிறுவனம் சார்பில் ஒரு கட்டிட வரைபடத்தை தயாராக்கவும் வேலையை ஆரம்பிக்கவும் சிம்லாவுக்கு வந்திருந்தாள். அவள் முதலாளி வராததால் எல்லா பொறுப்பும் அவள் மீது இருந்தது. வேலை முடிந்தது. ஆனால் நகரமே பனியில் உறைந்து போயிருந்தது. இரவு 1 மணி. படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டிருந்த மஞ்சுளா கதவில் தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு, இவ்வளவு நேரத்தில் யார் வந்திருக்க முடியும்? மெதுவாக கதவை திறந்தாள். எதிரே 3 வயது குழந்தையை மடியில் வைத்தபடி ஒரு வாலிபன் நின்றிருந்தான். அவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். குழந்தை நீளம் பாரி போயிருந்தது. நடுங்கும் குரலில் அவன், மேடம், என் கார் பனியில் மாட்டிக்கிச்சு. போராடி உயிர் பிழைத்து இங்கு வந்தேன். ஒரு ஹோட்டல் ரூம் கூட கிடைக்கலை. நான் எப்படியோ வெளியே இருந்துடுவேன். ஆனால் இந்த குழந்தையால முடியாது. தயவு செய்து இதை உங்க அறையில் வச்சுக்கங்க என்றான். மஞ்சுளா எதுவும் யோசிக்கவில்லை. என்னிட கொடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று குழந்தையை தன் கைகளில் வாங்கி கொண்டாள். ஆதித்யன் பெருமூச்சு விட்டான். தயவு செய்து கதவை மூடாதீர்கள். நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு என் அம்சன் பற்றிதான் ஒரே கவலை என்றான். மஞ்சுளா தலையசைத்து அம்சனை குளிர்ந்த ஆடையிலிருந்து எடுத்து போர்வையில் சுற்றினாள். அவன் முகம் சிவந்து உதடுகள் நீளமாக இருந்தது. அவள் உடனே அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை அவள் மடியில் நிம்மதியாக தூங்கத் தொடங்கியது. அம்சனின் சிறிய கைகள் குளிரிலிருந்து தஞ்சம் தேடுவது போல மஞ்சுளாவின் கழுத்தை பற்றி கொண்டன. வெளியே ஆதித்யன் பனியில் அமர்ந்திருந்தான். சுற்றிலும் அந்நியர்கள். ஆனால் அவன் மனதில் ஒரே கேள்விதான், அம்சன் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறானா? அந்த பெண் அவனை சரியாக போர்த்தியிருப்பாளா? குளிர் உடலை கீறியது. ஆனால் அவன் முகத்தில் லேசான புன்னகை. ஏனென்றால் தன் மகனின் சுவாசம் இப்போது சீராகியிருக்க வேண்டும். அச்சத்தின் ஆதிக்கம். மஞ்சு அருகில் உறங்கிக் கொண்டிருந்த அம்சனின் சிறிய விரல்களை பார்த்தாள். இப்போது அவை சூடாகி இருந்தன. அவள் புன்னகையுடன், உன் அப்பா ரொம்ப தைரியசாலி என்று மெதுவாக சொன்னாள். வெளியே காற்று வீசி கொண்டிருந்தது. உள்ளே பனியின் அமைதிக்கு மத்தியில் விதியின் அங்கமாக இருந்த 2 அந்நியர்களுக்கு இடையே ஒரு அறியாத உறவு உருவாகி கொண்டிருந்தது. இரவு மேலும் குளிரானது. ஆதித்யன் வெளியே அமர்ந்திருந்தான். அவன் மனதில் நிம்மதியில்லை. மஞ்சுளாவின் அறையில் அம்சன் இருந்தான். ஆனால் மஞ்சுளாவுக்கு அதிக குளிர் தாக்கிவிடுமோ? அவள் என் மகனிடம் ஏதேனும் அலட்சியமாக நடந்து விடுவாளோ என்று யோசித்தான். அந்த பெண் வயது குறைந்தவளாகவும் முகத்தில் வெகுளியாகவும் அநேகமாக திருமணமாகாதவளாகவும் தோன்றினாள். ஆதித்யனுக்குள் நூற்றுக்கணக்கான அச்சங்கள். ஏனென்றால் அவனது உயிர் அந்த சின்ன அம்சனில் தான் இருந்தது. அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மெதுவாக படிகளில் ஏறி மஞ்சுளாவின் அறை இருந்த முதல் மாடிக்கு வந்தான். கதவு லேசாக திறந்திருந்தது. மெதுவாக கதவு கைப்பிடியை திருப்பி சத்தமின்றி உள்ளே அடியெடுத்து வைத்தான். உள்ளே மங்கலான மஞ்சள் விளக்கு எரிந்தது.
எதிரில் இருந்த காட்சியை பார்த்த ஆதித்யன் சில வினாடிகள் உறைந்து போனான். அம்சன் மஞ்சுளாவை இறுக்கமாக அணைத்திருந்தான். மஞ்சுளா அவனை தன் கைகளில் பொத்தி வைத்திருந்தாள். அவளது இளஞ்சிவப்பு உதடுகள் அம்சனின் நெற்றியில் பதிந்திருந்தன. அந்த காட்சி மிகவும் அமைதி நிறைந்ததாக இருந்தது. அவன் அம்சனின் கைகளை பார்த்தான். அவை மஞ்சுளாவின் கழுத்தில் இருந்தன. அம்சன் இழந்த தாயின் ஸ்பர்சத்தை உணர்வது போலிருந்தது. தன் மகனை மஞ்சுளாவுடன் பார்த்ததில் ஆதித்யனுக்கு சற்று நிம்மதி பிறந்தது. அவன் புறப்பட நினைத்தபோது மஞ்சுளாவின் முகத்தில் மீது அவன் பார்வை விழுந்தது. கலைந்த கூந்தல் தூக்கத்தில் கன்னத்தில் விழுந்து கொண்டிருந்தது. அவள் திரும்பி படுத்தாள். முடியை அகற்ற விரும்பினாள். ஆனால் கைகள் அம்சனின் இடுப்பில் இருந்தன. ஆதித்யன் சில வினாடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. மெதுவாக அருகில் சென்று அவளது முகத்தில் இருந்து முடியை அகற்றினான். அவனது விரல்கள் அவளது சருமத்தை தொட்டபோது அவனது இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. அந்த பொன்னிற கூந்தல், அந்த வெள்ளை முகத்தில் அவனை சில வினாடிகள் சிறைப்பிடித்தது. உடல் வெப்பத்தில் எல்லை திடீரென ஆதித்யன் பின்வாங்கினான். அம்சன் இன்னும் அவளோடு ஒட்டி தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது முகம் சிவந்து கொண்டிருந்தது. ஆதித்யன் உடனே கை வைத்து பார்த்தான். அம்சன் காய்ச்சலில் கொதித்து கொண்டிருந்தான். ஆதித்யன் உள்ளம் கலங்கியது. மஞ்சுளா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். குழந்தைக்கு காய்ச்சல் வந்தது. அவளுக்கு எப்படி தெரியும்? ஆதித்யன் ஒரு தந்தை. தன் மகனின் வேதனையை அவனால் தாங்க முடியவில்லை. அம்சனின் முகத்தை தடவுவதற்காக அவன் கையை நீட்டினான். அதே சமயம் மஞ்சுளா தூக்கத்திலேயே அம்சனை இன்னும் இறுக்கமாக தன்னுடன் இழுத்து கொண்டாள். எதிர்பாராத விதமாக ஆதித்யனின் கை மஞ்சுளாவின் மார்பில் லேசாக தட்டியது. அவன் அதிர்ச்சியில் பின்வாங்கினான். அதே கணம் மஞ்சுளாவின் கண் விழித்தது. மஞ்சுளா பதற்றத்துடன், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள். ஆதித்யன் தடுமாற்றத்துடன், ஒன்றுமில்லை, அம்சன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க வந்தேன். அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது என்றான். மஞ்சுளா உடனே அம்சனின் நெற்றியை தொட்டாள். உண்மையில் வெப்பம் அதிகமாக உள்ளது என்றாள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்து கொள்கிறேன். ஆதித்யன் தலையை குனிந்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அந்த இரவு அவனுக்கு மீண்டும் நீளமானது. காலையில் அம்சன் விழித்தபோது டேடி டேடி என்று முணுமுணுத்தான். காய்ச்சல் சற்று குறைந்திருந்தது. மஞ்சுளா புன்னகையுடன் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். அப்போது கதவு தட்டப்பட்டது. அவள் கதவை திறந்து பிஸ்கட்டும் தேநீர் கோப்பைகளும் வைத்திருந்த ஆதித்யன் நின்றிருந்தான். அவன் புன்னகையுடன், ரொம்ப நன்றி. இரவு முழுவதும் என் மகனை கவனித்துக் கொண்டீர்கள். எங்கிருந்து மருந்து கூட கொண்டு வந்தீர்கள் என்று தெரியவில்லை என்றான். மஞ்சுளா, இது மனிதநேயம் என்றாள். ஆதித்யன் தட்டினை மேஜையில் வைத்துவிட்டு, காலையில் வேறு 2 ஹோட்டல்களுக்கும் சென்றேன். ஆனால் அறை கிடைக்கவில்லை. பணி நின்றால்தான் வழிகள் திறக்கும். அதுவரை நான் இங்குதான் தங்க வேண்டியிருக்கும் போல என்றான். மஞ்சுளா, அப்படியானால் நீங்கள் இந்த அறைக்கே வந்துவிடுங்கள், வழி திறக்கும் வரை என்றாள். ஆதித்யன் சிரித்துக்கொண்டே, வேண்டாம், நீங்கள் அம்சனை கவனித்துக் கொண்டதே போதும், நான் வேறு ஏற்பாடு செய்து கொள்கிறேன் என்றான். சிறிது நேரம் கழித்து ஆதித்யன், நீங்கள் இங்கு தனியாக வந்தீர்களா என்று கேட்டான். ஆமாம், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்தேன். இப்போது வழி திறக்க காத்திருக்கிறேன் என்றான் மஞ்சுளா. ஆதித்யன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு மஞ்சுளா கேட்டாள், உங்கள் மனைவி எங்கே? இவ்வளவு சிறிய குழந்தையுடன் ஏன் தனியாக வந்தீர்கள்? ஆதித்யனின் பார்வை தாழ்ந்தது. குரல் கம்மியது. அவள் இப்போது இல்லை, சில வருடங்களுக்கு முன் இறந்து விட்டாள். மஞ்சுளா சில வினாடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு, வருந்துகிறேன் என்றாள். ஆதித்யன் லேசாக புன்னகைத்தான். வாழ்க்கை நிற்பதில்லை. நான் அவசரமாக ஒரு வேலைக்காக இங்கு வந்தேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் சிக்குவேன் என்று நினைக்கவில்லை. கார் பணியில் புதைந்து விட்டது. யாரும் உதவவில்லை. நீங்கள் மட்டும்தான் என் மகனுக்கு இடம் கொடுத்தீர்கள். நீங்கள் உண்மையில் மிக நல்லவர் என்றான். மஞ்சுளா வெறுமனே புன்னகைத்தாள். அவள் கண்களில் ஒரு மென்மை இருந்தது. உங்கள் மகன் மிகவும் செல்லம் என்றாள். அம்சன் இப்போது நலமாகி மஞ்சுளாவின் மடியில் விளையாடி கொண்டிருந்தான். சில சமயம் அவளையும் சில சமயம் தன் தந்தையையும் பார்த்தான். அறையில் இப்போது குளிர் இல்லை. ஒரு விசித்திரமான வெப்பம் நிறைந்திருந்தது. மஞ்சுளா மெதுவாக, எனக்கு என் அம்மாவை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது. 24 மணி நேரமாக கூட போனில் பேச முடியவில்லை. அவர் எவ்வளவு கவலைப்படுவாரோ என்றாள். ஆதித்யன், ஆமாம், நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் விரைவில் சரியாகும் என்று நம்புகிறேன். கடவுள் வழிகளை திறக்க வேண்டும். நாமெல்லாம் இங்கிருந்து வெளியேற என்றான்.
ஜன்னலுக்கு வெளியே மீண்டும் பனி பொழிய தொடங்கியது. ஆனால் இந்த முறை அந்த குளிர்ந்த காற்றுக்கு மத்தியில் 2 இதயங்களில் ஒரு புதிய உஷ்ணம் உருவாகத் தொடங்கியது. வலி, பொறுப்பு மற்றும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு நெருக்கம். பனிப்பொழிவில் ஒரு மரணம். ஆதித்யன் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். இரவு முழுவதும் ஹோட்டல் வெளியேதான் அமர்ந்திருந்தான். அங்கிருந்த ஒரு பெஞ்சில் தன் பையை வைத்து தலையணையாக படுத்து ஓய்வெடுக்க முயன்றான். அப்போது மஞ்சுளா வெளியே வருவதை கண்டான். அவள் தன் போனில் ஹலோ ஹலோ அம்மா, உங்களுக்கு என் குரல் கேட்கிறதா என்று அழைத்து கொண்டிருந்தாள். சிக்னல் எங்கேயாவது கிடைக்கிறதா என்று பார்த்தாள். சிக்னல் வரும் திசையை நோக்கி வேகமாக நடந்தாள். அம்சன் தூங்கி கொண்டிருந்ததால் வெளியே வந்திருந்தாள். அவள் முகத்தில் ஆழ்ந்த கவலை இருந்தது. சிக்னல் நன்றாக கிடைத்த திசையில் அவள் சுமார் 35 அடிகள் வேகமாக சென்றபோது பலத்த காற்று வீசியது. மரத்தின் மேலிருந்து பனியில் ஒரு பெரிய குவியல் அல்லது வேறு ஏதோ ஒன்று தடார் என்று மஞ்சுளா நின்ற இடத்தில் விழுந்தது. திடீரென பனியின் ஒரு பெரிய பகுதி உடைந்தது போல இருந்தது. மஞ்சுளா அதே குழிக்குள் விழுந்தாள். அவள் இதயத்தை உலுக்கும் ஒரு அலறல் கேட்டது. இதை கண்ட ஆதித்யனுக்கு ஒரு மின்னல் தாக்கியது போலிருந்தது. அவன் ஓடிச்சென்று மஞ்சுளா அருகில் வந்தான். ஆனால் அவள் பனி படர்ந்த தண்ணீரில் மூழ்கிவிட்டாள். அவள் ஒரு கண்ணாடி குடுவையின் உள்ளே இருந்து கத்துவது போலவும் தண்ணீரில் வேகமாக நீரோட்டத்துடன் முன்னோக்கி செல்வது போலவும் இருந்தது. இதை பார்த்த ஆதித்யன் உயிரே நடுங்கியது. அவன் பனிக்கட்டியை உடைத்து அவளை நோக்கி தன் கையை நீட்ட முயன்றான். ஆனால் நீர் அவளை மேலும் தள்ளி கொண்டிருந்தது. ஆதித்யன் மிகவும் விரக்தி அடைந்தான். ஆனாலும் அவன் ஓடி முன்னால் சென்று அங்கிருந்த ஒரு பெரிய பனிக்கட்டியை உடைத்தான். மஞ்சுளா அவனை நெருங்கிய போது அவள் கையை பலமாக பற்றி கொண்டான். ஆனால் அவள் மயங்கிவிட்டாள். ஆதித்யன் மிகுந்த சிரமத்துடன் தன் 2 கைகளாலும் மஞ்சுளாவை வெளியே இழுத்து பனியின் மீது படுக்க வைத்தான். ஆனால் அவள் முற்றிலும் நீல நிறமாகி சுய நினைவை இழந்திருந்தாள். ஆதித்யனின் இதயம் உடைந்தது. அவன் அவள் கன்னத்தை தட்டினான். மஞ்சுளா, மஞ்சுளா, என்ன ஆச்சு? ப்ளீஸ் கண்ணை திற என்று பதறினான். பனிப்பொழிவு மேலும் தீவிரமானது. அவன் உடனடியாக மஞ்சுளாவை தன் மடியில் தூக்கி கொண்டு ஓடி ஹோட்டலுக்குள் வந்தான். ஆனால் ஹோட்டல் முற்றிலும் காலியாக இருந்தது. வரவேற்பறையில் இருந்த பையன் கூட தன் அறைக்கு சென்று விட்டான். குளிர் அளவுக்கதிகமாக உயர்ந்திருந்தது. அவன் விரைவாக மஞ்சுளாவை அவள் அறைக்கு அழைத்து சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். அம்சன் எதுவுமே அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆதித்யன் அவள் கைகளை தன் கைகளில் எடுத்து வேகமாக தேய்க்க ஆரம்பித்தான். உடல் வெப்பநிலை சாதாரணமாக வரவேண்டும் என்பதற்காக யாரிடம் உதவி கேட்பது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த கொடூரமான குளிரில் இந்த பெண்ணை எங்கே கொண்டு செல்வது? அவள் முற்றிலும் உயிரற்றவள் போல கிடந்தாள். அவன் உடனே விறகடுப்பில் தீ மூட்ட முயன்றான். ஆனால் பனி அதிகமாக இருந்ததால் நெருப்பு பற்றவில்லை. அவன் மஞ்சுளாவின் மேல் 2 போர்வைகளை போட்டான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அவளுக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லை. ஆனால் இந்த கணத்தில் அவள் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் நின்றிருந்தாள். ஆதித்யன் ஒரு கணம் அவள் கைகளை தேய்ப்பான். ஒரு கணம் அவள் முகத்தை தட்டுவான். ஆனால் அவளது உதடுகள் நீளமாக மாறிக்கொண்டிருந்தன. அவள் பிழைக்க மாட்டாள் என்று தோன்றியது. ஓர் எல்லையை கடத்தல். அவனால் என்ன செய்வதென்று புரியவில்லை. முதலில் அவள் கண்களை மூடிக்கொண்டு மஞ்சுளாவின் ஈர ஆடைகளை களைத்தான். பிறகு பையிலிருந்து அவள் உலர் ஆடையை எடுத்து போர்வையின் உள்ளேயே அவசரமாக அவளது ஆடைகளை மாற்றினான். அவளை தொடும்போது அவனுக்குள் ஏதோ நடக்க ஆரம்பித்தது. அவன் உடலே வியர்வையில் நனைந்தது. ஏனென்றால் இந்த பெண் அவனுக்கு யாருமில்லை. அவள் சுய நினைவு இல்லாமல் பனியைப் போல குளிர்ந்து கிடந்தாள். அவன் உடனே அருகில் இருந்த மின்சார கெட்டிலில் தண்ணீரை சூடாக்கி ஸ்பூனில் அவளுக்கு புகட்டினான். ஒருவேளை இதனால் அவள் நிலைமை சீரடையலாம். ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை. வேறு வழியில்லாமல் அவன் தன் சட்டையை கழற்றிவிட்டு போர்வைக்குள் சென்று மஞ்சுளாவை தன் அணைப்புக்குள் எடுத்துக்கொண்டான். தன் உடல் வெப்பத்தை அவளுக்கு கடத்த ஆரம்பித்தான். சுமார் 15 நிமிடங்கள் அவள் உடலுக்கு வெப்பம் கொடுக்க முயன்றான். இப்போது அவளது சுவாசம் சீராக தொடங்கியது போலவும் அவள் சற்று சாதாரணமாகி வருவது போலவும் தோன்றியது. ஆனால் அவள் இன்னும் சுய நினைவை இழந்தே இருந்தாள். ஆனால் அவளை பார்த்து கொண்டிருந்த ஆதித்யன் தன் சுய நினைவை இழக்க ஆரம்பித்தான். அவனது அண்மையில் அவளை காப்பாற்றும் முயற்சியில் எல்லைகளை எப்படி கடந்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனது இதயமோ மனமோ அவனை கட்டுப்படுத்தவில்லை.
இந்த பெண்ணின் கவர்ச்சியில் அவன் பைத்தியம் போலானான். அவள் இன்னும் சுய நினைவை இழந்தே இருந்தாள். ஆனால் இப்போது சீராக சுவாசித்தாள், லேசாக அசைந்தாள். அவளது இதய துடிப்பு ஆதித்யனின் மார்பில் வாழ்க்கையின் செய்தியை கொடுத்தது. அவளது முகத்தில் இருந்த வேதனையின் அறிகுறிகளை கண்டதும் ஆதித்யன் திடீரென சுய நினைவு பெற்றான். அவன் உடனடியாக மஞ்சுளாவை விட்டு விலகி படுக்கையிலிருந்து எழுந்து நின்றான். அவள் இன்னும் மயக்க நிலையில்தான் இருந்தாள். ஆனால் விரைவில் சுய நினைவு வந்துவிடும் போல தெரிந்தது. அவளை காப்பாற்றும் முயற்சியில் தான் செய்ததை நினைத்தபோது அவனது உள்ளம் நடுங்கியது. அவன் அறையை விட்டு வெளியேறினான். இரவு முழுவதும் பனி பொழிந்தது. ஆனால் இப்போது நின்றிருந்தது. அவன் செய்ததை வேதனையடைந்தான். மௌனத்தின் பரிசு. யாரும் அவனுக்கு உதவ வராத போது இந்த பெண்தான் தன் மகன் அம்சனை கவனித்து கொண்டாள். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். ஆனால் இவன் அவளுக்கு இப்படி செய்துவிட்டான். அவன் தன் மீதே வெட்கப்பட்டான். கண்ணாடியில் கூட தன்னை சந்திக்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. இரவு முழுவதும் ஹோட்டல் வெளியே குளிர்ந்த காற்றில் நின்றான். கையில் சிகரெட்டும் மனதில் வேதனையும். அவன் தன்னையே திட்டிக் கொண்டான். நான் என்னை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். எப்படி இவ்வளவு பலவீனமானேன்? 4 நாட்களுக்கு பிறகு சிம்லாவின் பள்ளத்தாக்குகளில் முதல் முறையாக சூரியன் வந்தது. பனிப்பொழிவு இருக்காது என்றும் வழிகள் திறக்க தொடங்கிவிட்டதாகவும் மக்களுக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் ஆதித்யன் உள்ளே இருந்த புயல் அடங்கவில்லை. அவன் பல முறை அறைக்குள் செல்ல துணிந்தான். ஆனால் கதவு அருகில் சென்று திரும்பிவிட்டான். அம்சனின் நினைப்பு வந்தபோது அவன் தயங்கினான். என்ன நடந்தாலும் நான் மஞ்சுளாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தான். அவள் விரும்பினால் எந்த தண்டனையையும் ஏற்க தயாராக இருந்தான். கடைசியில் அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான். மஞ்சுளா படுக்கையில் அமர்ந்திருந்தாள். தலையை பிடித்து கொண்டிருந்தாள். ஆதித்யனை பார்த்ததும் மெல்லிய குரலில் கேட்டாள், நான் எப்படி இங்கு வந்தேன்? எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கீழே விழுந்துட்டேன். நீங்க என்னை காப்பாற்ற முயற்சி செஞ்சீங்க. அதுக்கப்புறம் நினைவில்லை. இதை கேட்ட ஆதித்யனின் சுவாசம் நின்றது. பிறகு ஒரு ஆழமான நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆமாம், நீங்கள் மயக்கமடைந்து விட்டீர்கள். ரொம்ப நேரம் வெளியே பணியில் இருந்தீர்கள். அப்போது அம்சனும் எழுந்தான். தன் மாசற்ற புன்னகையுடன், அம்மா, நீங்க இப்போ நல்லா இருக்கீங்களா என்று கேட்டான். மஞ்சுளா சிரித்தாள். அம்சனை அணைத்து கொண்டாள். பிறகு ஆதித்யனை பார்த்து, உங்கள் மகன் மிகவும் செல்லம். நீங்கள் ஒரு மிக நல்ல மனிதர். என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி என்றாள். அவள் கண்களில் நன்றி உணர்வு இருந்தது. அப்பாவியும் போல தெரிந்தாள். அதை பார்த்த ஆதித்யனின் இதயம் நொறுங்கியது. தன் மனதில் உள்ள உண்மையை மஞ்சுளாவிடம் சொன்னால் அவள் ஒருபோதும் அவனை மன்னிக்க மாட்டாள் என்பதை அவன் அறிந்திருந்தான். மஞ்சுளா, எனக்கு சற்று வலி இருக்கிறது என்றாள். ஆதித்யன் தயக்கத்துடன், மஞ்சுளா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டிருந்த போது கதவு தட்டப்பட்டது. ஹோட்டல் ஊழியர்கள் வந்தனர். மேடம், வழி திறந்துவிட்டது. 15 நிமிடங்களில் நீங்கள் கிளம்ப வேண்டும். மஞ்சுளாவின் முகத்தில் பிரகாசம் திரும்பியது. நன்றி, இப்போது வீட்டுக்கு போகலாம். ஆதித்யன் அங்கேயே நின்றான். மஞ்சுளா தன் உடைமைகளை சேகரிக்க ஆரம்பித்தாள். அவளது ஆடைகளை வேறு ஒருவன் மாட்டியிருக்கிறான் என்றோ, அந்த ஒரு இரவு அவளது வாழ்க்கை போக்கையே மாட்டியிருக்கிறது என்றோ அவளுக்கு கூட தெரியவில்லை. ஆதித்யன் மெதுவாக கேட்டான், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? நான் கோயம்புத்தூரிலிருந்து வந்தேன். இப்போது வீட்டிற்கு சென்று வேலையை விட்டுவிடுவேன். அடுத்த மாதம் எனக்கு திருமணம். என் வருங்கால கணவர் ரொம்ப பாரம்பரியமானவர். திருமணத்திற்கு பிறகு வேலை பார்க்க விடமாட்டார் என்றாள். இதை கேட்ட ஆதித்யனின் காலடியில் இருந்த பூமி விலகியது. அவன் அவளது கம்பெனி சொன்னான். மஞ்சுளா மெதுவாக, நீங்கள் இந்த அறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் கீழே ரிசப்ஷனில் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். ஆதித்யனிடம் இப்போது சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அந்த பெண் சென்று விட்டாள். ஆனால் அவள் காலடி சத்தம் அவனது இதயத்தில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவர்களுக்கு இடையே நடந்த ஒரு கனவாக மறந்துவிடலாமா, அல்லது எல்லா உண்மைகளையும் அவளிடம் சொல்ல வேண்டுமா என்று யோசித்தான். அவன் அம்சனை கூட்டிக் கொண்டு தன் கார் அருகில் வந்தான். பனி அகற்றப்பட்டிருந்தது. வழிகள் தெளிவாக இருந்தன. ஆனால் அவனுக்குள் வேதனையின் புயல் வீசிக்கொண்டிருந்தது. சென்ற பிறகு ஏன் இதயம் இவ்வளவு படபடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. திரும்ப திரும்ப அவள் முகம், அந்த அப்பாவியான புன்னகை, அந்த கணங்கள் அவன் கண்களுக்கு முன்னால் வந்தன. அவனது சுவாசத்தில் இன்னும் மஞ்சுளாவின் வாசனை கலந்திருந்தது. அந்த ஒரு இரவின் ஞாபகம் அவனது ஒவ்வொரு நரம்பிலும் பதிந்திருந்தது. அந்த இரவில் தான் செய்தது தனக்கு உரிமையில்லாதது என்று அவனுக்கு தெரியும். அவளை காப்பாற்ற விரும்பினான். ஆனால் தன் சுய நினைவை இழந்த நிலை இவ்வளவு தூரம் சென்று விட்டான். உணர்வு வந்தபோது மிகவும் தாமதமாகிவிட்டது.
வருத்தத்தின் தீ அவனுக்குள் எரிந்தது. பல நாட்கள் அவன் வேதனையில் இருந்தான். பிறகு ஒரு நாள் அவன் மஞ்சுளாவை சந்தித்து எல்லாவற்றையும் சொல்ல தீர்மானித்தான். அவன் சென்னையை அடைந்தான். கம்பெனியின் விசாரித்தபோது மஞ்சுளா வேலையை விட்டுவிட்டாள் என்று தெரிந்தது. பெரும் சிரமத்திற்கு பிறகு அவளது முகவரியை கண்டுபிடித்தான். அங்கு சென்றபோது வீடு முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் இன்று மஞ்சுளாவுக்கு திருமணம் என்று தெரிந்தது. ஆதித்யனின் கால்கள் அங்கேயே நின்றன. அவனது சுவாசம் கனமானது. எப்படி அவளிடம் உண்மையை கூறுவது? அவள் ஒருபோதும் என்னை என்ற யோசனையில் ஆழ்ந்தான். திருமண வீட்டில் வெளிச்சத்தைக் கண்டு ஆதித்யனின் கால்கள் அங்கேயே நின்றன. எப்படி அவளிடம் உண்மையை கூறுவது? அவள் ஒருபோதும் என்னை மன்னிப்பாளா என்று யோசித்தான். அவளது வாழ்க்கையில் ஒரு ஆழமான காயத்தை விட்டு சென்றவன் மீது அவள் எப்படி அன்பு செலுத்துவாள்? அவன் அமைதியாக திரும்பிச் சென்றான். மஞ்சுளாவின் கணவனுக்கு ஒருபோதும் உண்மை தெரியக்கூடாது என்று மட்டும் பிரார்த்தனை செய்துவிட்டு தன் வேலைகளில் மூழ்கினான். ஆனால் ஒவ்வொரு இரவும் தனிமையில் இருக்கையில் மஞ்சுளாவின் நினைவுகள் அவனது நெஞ்சில் சுழன்று ஒரு சூறாவளியைப் போல தாக்கியது. அந்த பெண் மீது தான் காதல் கொண்டிருக்கிறோம் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த காதல் அவனது விதியில் இல்லை. காலம் நகர்ந்தது. அவன் தன்னை முழுவதும் வேலைக்குள் புதைத்து கொண்டான். இப்போது அவனது முழு கவனமும் அம்சன் மீது மட்டுமே இருந்தது. மஞ்சுளாவின் நினைவுகள் எப்போதாவது வழியாக திரும்பும். ஆனால் அதை அவன் தன் நெஞ்சிலேயே புதைத்து கொள்வான். அம்சன் இப்போது பள்ளிக்கு செல்ல தொடங்கியிருந்தான். தீப்பொறி வெடித்தது. ஒரு நாள் ஆதித்யன் அலுவலகத்தில் புதிய கட்டிட கலைஞர் தேவைப்பட்டார். பல நேர்காணல்கள் நடந்தன. போட்டியாளர் அறைக்குள் நுழைந்தபோது ஆதித்யன் கல் சிலை போல உறைந்து போனான். எதிரே நின்றவள் மஞ்சுளா. அவள் கண்களில் வெறுப்பு தெரிந்தது. அந்த வெறுப்பு நேரடியாக ஆதித்யனின் இதயத்தில் தைத்தது. மஞ்சுளா உள்ளே நுழைந்ததும் கதவை பூட்டிவிட்டு கோபத்துடன் அவனை நோக்கி வந்தாள். அவள் அவனது காலரை பிடித்து கொண்டாள். கண்களில் கண்ணீர், பேச்சில் அனல். உனக்கு வெட்கமில்லையா ஆதித்யா? நீ என் வாழ்க்கையை சீரழித்து விட்டாய். நீ திரும்பவும் என்னை சந்திப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆதித்யன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வார்த்தைகள் தொண்டையில் அடைத்து கொண்டன. ஏதாவது சொல்ல முயன்றான். ஆனால் அப்போது மஞ்சுளா ஓங்கி ஒரு அறை கொடுத்தாள். அவன் முகத்தில் அறை விழுந்தது. அவள் விம்மி எழத் தொடங்கினாள். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது என் வாழ்க்கையை நரகமாக்க? என் தவறு என்ன? நான் உன் மகனுக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பரிசா இது? என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ பறித்து விட்டாய் ஆதித்யா என்று அவள் கட்டுப்பாடின்றி அழுதாள். ஆதித்யன் அவளது இரு கைகளையும் பிடிக்க முயன்றான். ஆனால் மஞ்சுளா உதறி தள்ளி அவனை பின்னோக்கி தள்ளினாள். அவன் நாற்காலியில் விழுந்தான். எனக்கு உன்னையும் உன் பாவத்தின் அடையாளமான அந்த பிள்ளையையும் கண்டால் வெறுப்பு வெறுப்பு என்று சொல்லிவிட்டு மஞ்சுளா அங்கிருந்து வெளியேறினாள். ஆதித்யன் காதில் ஒரு குண்டு வெடித்தது போல் இருந்தது. அவனது சுவாசம் நின்றது. அவன் உறைந்து போனான். அப்படியானால் மஞ்சுளாவுக்கு திருமணம் நடக்கவில்லையா? அவள் என் குழந்தையின் தாயா? உடனே எழுந்து வெளியே ஓடினான். ஆனால் அதற்குள் மஞ்சுளா ஆட்டோவில் ஏறிவிட்டாள். அவன் துரத்தி சென்று வேறு ஆட்டோவில் குதித்தான். வேகமாக செல், முன்னால் போகும் ஆட்டோவை பின்தொடர் என்றான். மஞ்சுளாவின் ஆட்டோ ஒரு குடியிருப்பின் முன் நின்றது. அவள் அழுது கொண்டே கீழே இறங்கி வாடகை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள். ஆதித்யன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் வருத்தம், இதயத்தில் புயல். வாயில் ஒரே ஒரு வார்த்தை, மஞ்சுளா, பாவத்தின் அடையாளம். ஆதித்யன் அவளை பின்தொடர்ந்து வீட்டின் 2ஆம் தளத்திற்கு சென்றான். மஞ்சுளா வேகமாக ஒரு பிளாட் கதவை திறந்து உள்ளே சென்றாள். ஆதித்யன் மெதுவாக அவளை நெருங்கி குரலை உயர்த்தி, மஞ்சுளா ப்ளீஸ், நான் சொல்வதை கேள் என்றான். மஞ்சுளா அவனை பார்க்காமல், நான் எதையும் கேட்க விரும்பவில்லை, உன் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றாள். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மஞ்சுளாவின் அம்மா கதவை திறந்தார். இருவரையும் கண்டதும் அவர்கள் முகத்தில் பயமும் ஆச்சரியமும். மஞ்சுளா எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றாள். ஆதித்யன் அமைதியாக நின்றான். இந்த கசப்பான கதையின் தான் குற்றவாளி என்பதை எப்படி சொல்வது என்று அவனுக்கு புரியவில்லை. அப்போது மஞ்சுளா மீண்டும் வெளியே வந்தாள். தன் கைகளில் ஒரு சின்ன குழந்தையை வைத்திருந்தாள். அவள் கண்களில் எந்த உணர்வும் இல்லை, ஒரு குளிர்ந்த அமைதி மட்டுமே. அவள் நேராக ஆதித்யனிடம் வந்து எதுவும் சொல்லாமல் குழந்தையை அவன் மடியில் வைத்தாள். எடுத்துக்கொள், உன் பாவத்தை காப்பாற்றிக்கொள், போய்விடு. அம்மாவின் முகம் இறுக்கமானது. குழந்தையை பார்த்ததும் ஆதித்யன் நெஞ்சில் ஏதோ உடைந்தது. அந்த குழந்தையின் சின்ன முகத்தில் அவன் தன் சாயலை கண்டான். யாரோ அவன் ஆன்மாவை தாக்கியது போலிருந்தது. அம்மா கனத்த குரலில், எங்கள் மகள் உனக்கு என்ன தவறு செய்தாள்? ஏன் அவள் வாழ்க்கையை சீரழித்தாய்? நாங்கள் எவ்வளவு அவமானங்களை சந்தித்தோம் என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் குரல் நடுங்கியது.
கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆதித்யன் நடுங்கும் குரலில், நான் உள்ளே வந்து பேசலாமா என்று கேட்டான். அம்மா கோபத்துடன், இனி என்ன பேச வேண்டும்? பாக்கி இருக்கிறது. நீ எங்கள் மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டாய். அவள் உறவு முறிந்தது. நாங்கள் அவமானத்திலிருந்து தப்பிக்க நகரத்தை விட்டு ஓடினோம். உன் மடியில் இருக்கும் குழந்தையை அவள் தாய் தொட்டுக்கூட பார்க்கவில்லை என்றார். ஆதித்யனின் கண்கள் கலங்கின. அவன் தலையை தொங்கவிட்டான். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு தண்டனை கொடுங்கள். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மஞ்சுளாவை மேலும் வேதனைப்படுத்தாதீர்கள். அம்மாவின் கண்களிலும் வலி தெரிந்தது. அவர் ஆழமாக சுவாசித்து, திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன் மஞ்சுளாவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் மருத்துவரிடம் சென்றபோது ரிப்போர்ட்டை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தோம். அவள் மறைக்க விரும்பிய உண்மையை எல்லா ரிப்போர்ட்டுகளும் மீண்டும் மீண்டும் சொன்னது. மாப்பிள்ளை வீட்டினருக்கு தெரிந்ததும் உறவு முறிந்தது. எங்கள் வாழ்க்கை ஒரே நொடியில் மாறிவிட்டது என்றார். ஆதித்யனின் கண்கள் தாழ்ந்தன. அவன் மஞ்சுளாவின் உயிரை காப்பாற்ற முயன்ற அந்த இரவுகளும் சூழ்நிலையின் அழுத்தத்தால் அவன் சுய கட்டுப்பாட்டை இழந்ததும் நினைவுக்கு வந்தது. அவன் மெதுவாக, நான் மஞ்சுளாவை ஏமாற்றவில்லை. நான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அவள் படும் ஒவ்வொரு வேதனைக்கும் நான் என் வாழ்க்கையால் ஈடு கொடுப்பேன் என்றான். அம்மா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, நான் அவளிடம் பேசுகிறேன். ஆனால் நீ மாறிவிட்டாய் என்று எப்படி நம்புவது என்றார். அதே நேரத்தில் மஞ்சுளா அறைக்கு வெளியே வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர், ஆனால் முகம் இறுக்கமானது. அவள், இந்த மனிதனின் முகத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு. நான் செத்துப்போய் விடுவேன். ஆனால் இவனை ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன். உங்கள் குழந்தையை அழைத்து கொண்டு இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்கள் என்றான். ஆதித்யன் அவள் முன் குனிந்து, நீ எனக்கு தண்டனை கொடுக்க விரும்பினால் நான் தயார். ஆனால் உனக்கு நீயே தண்டனை கொடுக்காதே மஞ்சுளா. நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். உன் ஒவ்வொரு வழியையும் போக்குவேன். தயவு செய்து திருமணத்திற்கு மறுப்பு சொல்லாதே என்றான். மஞ்சுளா எதுவும் சொல்லாமல் கதவை பலமாக சாத்தினாள். ஆதித்யன் மீண்டும் மீண்டும் மணியை அடித்தான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவசரம் நிறைந்த திருமணம். களைத்த நடையுடன் அவன் கீழே வந்தான். கைகளில் சின்ன குழந்தை. கூடவே அவன் மூத்த மகன் அம்சன். அம்சன் அப்பாவியாக கேட்டான், டாடி, இது யார்? ஆதித்யன் உடையும் குரலில், உன் தங்கை. அடுத்த நாள் ஆதித்யன் மீண்டும் அங்கு சென்றபோது அம்மா கதவை திறந்தார். மெல்லிய குரலில், ரொம்ப சிரமப்பட்டு என் மகளை சம்மதிக்க வைத்திருக்கிறேன். சத்தியங்கள், வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் கொடுத்து என்றார். மஞ்சுளா வாசலுக்கு வந்தாள். கண்களில் கண்ணீர், ஆனால் குரலில் ஒரு குளிர்ச்சி. இனிமேலும் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அரை மணி நேரத்தில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள். அரை மணி நேரத்தில் எல்லாம் மாறிவிட்டது. அலங்காரம் இல்லை, இசை இல்லை. உடைந்த வாழ்க்கையை இணைக்க முயன்ற 2 இதயங்கள் மட்டுமே. மஞ்சுளாவுக்கும் ஆதித்யனுக்கும் திருமணம் நடந்தது. கண்ணீரும் மன வருத்தமும் மட்டுமே சாட்சியாக இருந்த ஒரு அமைதியான ஆரம்பம். கோயிலில் சில பூக்கள், சில மந்திரங்கள், 2 களைத்த முகங்கள், அவ்வளவுதான். மஞ்சுளா வெளியே வந்தபோது ஒரு லேசான இளஞ்சிவப்பு சாதாரண ஆடையை அணிந்திருந்தாள். முகத்தில் ஒப்பனை இல்லை, ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே. ஆதித்யன் அவளை நோக்கி தன் கையை நீட்டினான். ஆனால் அவள் வேகமாக அவன் கையை தட்டிவிட்டாள். அவன் அமைதியாக ஆழமாக சுவாசித்துவிட்டு அவளை பின்தொடர்ந்தான். இருவரும் கோயில் படிகளில் இறங்கினர். மஞ்சுளாவின் கால்கள் கனமாக இருந்தன. கண்களில் இருந்து கண்ணீர் இடைவிடாமல் வழிந்தது. கீழே ஆதித்யனின் கார் நின்றது. அவன் மஞ்சுளாவுக்காக முன் கதவை திறந்தான். ஆனால் மஞ்சுளா எதுவும் பேசாமல் பின் சீட்டில் சென்று அமர்ந்து விட்டாள். காருக்குள் அமைதி. மஞ்சுளாவின் விம்மல் சத்தமும் என்ஜினின் லேசான சத்தமும் மட்டுமே. ஆதித்யன் கண்ணாடியில் அவள் நிழலை பார்த்தான். ஆனால் எதுவும் பேச தைரியமில்லை. பெரிய பங்களாவில் கேட் திறந்ததும் காவலாளியும் வேலையாட்களும் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஒருவர், ஐயா, இது யார்? விருந்தாளியா என்று கேட்டார். ஆதித்யன் நேரடியாக, இவள் என் மனைவி என்றான். சுவர் பாறை சமையலறையில் தாதி சின்ன குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். அம்சன் தரையில் அமர்ந்து பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். ஆதித்யனை பார்த்ததும் ஓடி வந்து அவன் அருகில் நின்றான். டாடி. ஆதித்யன் அவனை மடியில் தூக்கி கொண்டான். நெற்றியில் முத்தமிட்டான். அம்சன் அப்பாவியாக, டாடி, இது யார் என்று கேட்டான். ஆதித்யன் புன்னகைத்தான். இது உன் அம்மா. அம்சனின் கண்கள் பிரகாசித்தன. உண்மையிலேயே இப்போது உங்கள் குடும்பம் பூரணமடைந்து விட்டது. ஆனால் மஞ்சுளாவின் கண்களில் எந்த பிரகாசமும் இல்லை. அவள் அம்சனை குளிர்ந்த விருப்பமில்லாத பார்வையால் பார்த்துவிட்டு, என் அறை எது என்று மட்டும் கேட்டாள். ஆதித்யன் அமைதியாக தன் அறையை நோக்கி சைகை காட்டினான். மஞ்சுளா எதுவும் பேசாமல் உள்ளே சென்றான். தாதி மெதுவாக, ஐயா, இந்த பெண் யார் என்று கேட்டாள். ஆதித்யன் களைத்த குரலில், என் மனைவி. இப்போதுதான் திருமணம் முடிந்தது என்றான். தாதி மகிழ்ச்சியுடன், ஓ, எங்களிடம் சொல்லியிருக்கலாமே. மேடத்தை நாங்கள் நல்லா
அலங்கரித்திருப்போம் என்றாள். ஆதித்யன் தலையை அசைத்தான். தேவையில்லை. தாதி சின்ன குழந்தையை பார்த்து இது தூங்கிவிட்டது என்றாள். ஆதித்யன் சிரித்து கொண்டே சரி, நான் இதை அறையில் படுக்க வைக்கிறேன், நீ அம்சனுக்கு சாப்பாடு கொடு என்றான். சரி ஐயா என்றாள் தாதி. நான் கிளம்புகிறேன். இப்போது உங்கள் மனைவி வந்துவிட்டாரே. ஆதித்யன் சரி என்றான். நான் உன் மனைவி இல்லை. அவன் அறைக்குள் சென்றபோது மஞ்சுளா படுக்கையிலிருந்து எழுந்து நின்றாள். கண்களில் கண்ணீர், ஆனால் முகத்தில் வெறுப்பு. அவள் துடித்து நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள், ஏன் வந்தீர்கள் என்றாள். ஆதித்யன் மெல்லிய குரலில் மஞ்சுளா இது நம் அறை என்றான். மஞ்சுளா குளிர்ந்த குரலில் எனக்கு தனியாக இருக்க ஒரு அறை வேண்டும். நான் என் அம்மாவின் மரியாதையை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இந்த திருமணத்தை செய்தேன். எனக்கு உன்னையும் உன் பிள்ளைகளையும் கண்டால் வெறுப்பு. நான் உன் மனைவியாகவோ யாருடைய தாயாக இருக்க மாட்டேன் என்று நினைக்காதே. நீ எனக்கு தண்டனை வேண்டும் என்றாயே, இதுதான் உன் தண்டனை என்றாள். ஆதித்யன் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் வலி. ஆனால் மஞ்சுளாவின் பேச்சை அவன் மறுக்கவில்லை. அவன் வெளியே வந்து சரி, விருந்தினர் அறை உனக்கானது, யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்றான். மஞ்சுளா எதுவும் சொல்லாமல் கதவை மூடினாள். இரவில் அம்சன் சாப்பிட்டுவிட்டு அப்பாவியாக டாடி, இன்று நான் அம்மா பக்கத்தில் தூங்கட்டுமா என்று கேட்டான். ஆதித்யன் அவன் தலையை தடவி இல்லை செல்லம், உன் அம்மா களைத்து போயிருக்கிறார், இன்று நீ என்னுடன் தூங்கு என்றான். அவன் 2 குழந்தைகளுடன் அறைக்கு சென்றான். மகள் தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்தாள். அம்சன் அவன் மார்போடு அணைத்து தூங்கினான். ஆனால் ஆதித்யனுக்கு தூக்கம் வரவில்லை. மஞ்சுளாவின் கண்களில் இருந்த வெறுப்பு நினைவுக்கு வந்தது. தவறு, அவனது ஒரு மிகப்பெரிய தவறு. சுவரை கடக்கும் முயற்சி. நேரம் எல்லாவற்றையும் சரி செய்யும் என்று அவன் விரும்பினான். ஆனால் காலம் அவனது நம்பிக்கைகளை உடைத்தது. மஞ்சுளா தன்னை பூட்டிக் கொண்டாள். அவள் அம்சன் உடனோ மகளிடமோ பேசவில்லை. வீட்டில் அவள் இருப்பது ஒரு சுவர் போல இருந்தது. அது தெரிந்தது. ஆனால் எந்த உணர்வையும் கொடுக்கவில்லை. ஆதித்யன் எல்லாவற்றையும் பொறித்து கொண்டான். ஆனால் ஒரு நாள் மஞ்சுளாவின் கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்ததையும் முகம் களைப்பாக இருந்ததையும் பார்த்தபோது அவனால் பேசாமல் இருக்க முடியவில்லை. மஞ்சுளா, நான் தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ விரும்பினால் இதை முடித்து கொள்ளலாம் என்றான். தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு மட்டும் கொடு. இந்த 2 அப்பாவி குழந்தைகளுக்கும் இதில் எந்த தவறும் இல்லை. உனக்கு இவர்களை பிடிக்கவில்லை என்றாலும் குறைந்தபட்ச வெறுக்கவாவது செய்யாதே என்றான். மஞ்சுளா மௌனமாக இருந்தாள். அவள் முகத்தில் உணர்ச்சிகளின் புயல், ஆனால் வாயில் அமைதி. ஆதித்யன் அவளிடம் பேச முறை முயன்றான். ஆனால் அவள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. இரவு எல்லோரும் உறங்கிய பின் ஆதித்யன் பால்கனியில் அமர்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். புகையுடன் அவன் மனதில் இறுக்கம் வெளியேறியது. அப்போது சமையலறையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. அவன் சிகரெட்டை அணைத்துவிட்டு எழுந்தான். மஞ்சுளா தனக்காக தேநீர் போட்டு கொண்டிருந்தாள். கூந்தல் அவிழ்ந்திருக்க, முகத்தில் களைப்பு. ஆனாலும் அவனை கடந்த வருடங்களாக வாட்டி எடுத்த அதே அழகு. ஆதித்யன் அவள் பின்னால் வந்து நின்றான். மஞ்சுளா திடீரென தன் நிழலை பார்த்து பயந்து போனாள். திரும்பி நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். அவள் குரலில் அதே பழைய கசப்பு. ஆதித்யன் மெதுவாக, மஞ்சுளா, நீ விரும்பினால் என்னை இதயத்திலிருந்து மன்னிக்கலாம் என்றான். மஞ்சுளா கோப்பையில் தேநீர் ஊற்றிக்கொண்டே குளிர்ந்த பார்வையால், மன்னித்தல், நீங்கள் என்னை காப்பாற்றினீர்களே, அதைவிட நான் செத்து போயிருக்கலாம் என்றாள். ஆதித்யனின் இதயம் உடைந்தது. அவன், மஞ்சுளா, அந்த பணியில் நீ நீளம் பாரித்து விட்டாய். உன்னை காப்பாற்ற அதுதான் ஒரே வழி. நான் பொய் சொல்லவில்லை. என் நோக்கம் உன்னை காப்பாற்றுவது மட்டும்தான் என்றான். மஞ்சுளா கோபத்துடன், நீங்கள் செய்தது இரக்கமில்லை, கட்டாயம். என்னை ஏற்றுக்கொண்டது உங்கள் தேவையில்லை, சூழ்நிலை. அப்படி இல்லாவிட்டால் நான் உங்கள் முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டேன் என்றாள். ஆதித்யன் களைத்து, எவ்வளவு காலம் என்னை தவிர்ப்பாய், எவ்வளவு காலம் தண்டனை கொடுப்பாய் என்றான். முழு வாழ்க்கைக்கும் என்று மஞ்சுளா குளிர்ந்த பார்வையால் பார்த்தாள். அவள் செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் ஆதித்யன் அவளை தடுத்து நிறுத்தினான். மஞ்சுளா, நான் உன்னை இல்லாமல் செத்து போவேன். இந்த தவறு என் எல்லா மகிழ்ச்சிகளையும் பறிக்கும் என்று எனக்கு தெரியாது. 1 வருடமாக உன்னை ஒவ்வொரு நொடியும் நினைத்தேன். நீ முன்னேறி மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று நினைத்தேன். உண்மையில் நீ இப்படி உடைந்திருப்பாய் என்று தெரிந்திருந்தால் கடவுள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உன்னை முன்னமே ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அறியாமல் மஞ்சுளாவின் கையை பிடித்தான். அவன் குரல் நடுங்கியது. மஞ்சுளா, நான் உன்னை காதலிக்கிறேன். மஞ்சுளா பயந்து போனாள். என் கையை விடுங்கள் ஆதித்யா. ஆதித்யன் அவள் முகத்தை நெருங்கி, நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன் என்றான். அவள் கண்களில் இருந்த அதே பழைய ஆசை. அது ஒரு காலத்தில் மஞ்சுளாவின் கனவாக இருந்தது. மஞ்சுளா நடுங்கினாள். அவள் உதடுகள் ஏதோ சொல்ல எழுந்தன. ஆனால் ஆதித்யன் அவளது உதடுகளை தன் உதடுகளால் பற்றி கொண்டான். ஆனால் அடுத்த நொடியே மஞ்சுளா
அவனை பலமாக தள்ளிவிட்டாள். எனக்கு உன்னை கண்டால் வெறுப்பு என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே சமையல் அறையிலிருந்து வெளியேறினாள். ஆதித்யன் அங்கேயே நின்றான். சுவாசம் வேகமாக இருந்தது. கண்கள் கலங்கின. தனக்குள்ளேயே எவ்வளவு காலம் என்னை தவிக்க விடுவாய் மஞ்சுளா? நான் உன்னை அவ்வளவு காதலிப்பேன். ஒரு நாள் நீ என்னை பகைக்க மாட்டாய் என்று சொல்லிக் கொண்டான். உடைந்து போன பொறுமை. அடுத்த நாள் காலை அவன் வீட்டிற்குள் நுழைந்தபோது மஞ்சுளா அம்சனை கத்தி கொண்டிருந்ததையும் அம்சன் பயத்தின் அழுது கொண்டிருந்ததையும் பார்த்தான். நீ என் அறைக்குள் வர எவ்வளவு தைரியம் வேண்டும்? உன் அம்மா இல்லை என்று சொன்னேனா? என்னை அம்மா என்று கூப்பிடாதே. ஒருபோதும் ஆதித்யன் முகத்தில் இறுக்கம் வந்தது. அவன் ஒருபோதும் தன் மகனை பார்த்து குரலை உயர்த்தியதில்லை. ஆனால் இப்போது அவன் பொறுமையின் எல்லை உடைந்தது. அவன் வேகமாக அறைக்குள் சென்று அம்சனை அடித்தது யார் என்று கேட்டான். மஞ்சுளா அமைதியாக இருந்தாள். பிறகு அவன் என் பொருட்களை தொட்டான். நான் வேண்டாம் என்று சொன்னேன் என்றாள். ஆதித்யன் அவள் கையை பிடித்தான். என் பிள்ளை மேல் கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கர்ஜித்தான். மஞ்சுளா என் கையை விடுங்கள் என்றாள். ஆதித்யன் இடி போல இன்று விடுகிறேன். ஆனால் அடுத்த முறை என் பிள்ளைகளை கடிந்து கொண்டாலோ அடித்தாலோ நான் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன் என்றான். மஞ்சுளா கையை உதறிவிட்டு நீ இவ்வளவு நல்லவனாக இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும். நீ ஒரு தரம் கெட்டவன் என்றாள். ஆதித்யன் அமைதியான ஆனால் வலியுடன் கூடிய குரலில் என்னை என்ன வேண்டுமானாலும் சொல், ஆனால் உன் கோபத்தை என் பிள்ளைகள் மீது காட்டாதே என்றான். மஞ்சுளா எதுவும் பேசவில்லை. அறைக்குள் சென்று கதவை மூடினாள். ஆதித்யன் அம்சனை கையில் எடுத்து கொண்டான். அவன் விம்மி விம்மி அழுதான். ஆதித்யன் அவன் கண்ணீரை துடைத்தான். தன் கையால் அவனுக்கு சோறு ஊட்டினான். மகளுக்கு பால் கொடுத்தான். டயப்பரை மாற்றினான். பிறகு படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். மனிதர்கள் தவறுகளை மறந்துவிட்டு வாழ்க்கையின் முன்னோக்கி செல்கிறார்கள். ஆனால் ஏன் நான் இந்த தண்டனையை ஒவ்வொரு நாளும் வாழ்கிறேன்? அவன் கண்களில் தூக்கம் இல்லை, வருத்தம் மட்டுமே. அந்த வருத்தத்தின் மஞ்சுளாவின் முகம்தான் தெரிந்தது. மன்னிப்புக்கான தருணம். ஆதித்யான் மஞ்சுளாவுக்கு தன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க பலமுறை முயன்றான். ஆனால் அவள் இதயத்தின் வலி மட்டும் நீங்கவில்லை. அவள் குழந்தைகளிடமிருந்து விலகியே இருந்தாள். ஒரு நாள் இரவு அம்சன் அழுது கொண்டே தூங்கிவிட்டான். அவன் டேடி, எனக்கு அம்மா வேண்டாம், அவர்கள் நல்லவர்கள் இல்லை, அவர்கள் அடிக்கிறார்கள் என்றான். இதை கேட்டபோது யாரோ ஆதித்யனின் இதயத்தை பிழிவது போல இருந்தது. அடுத்த நாள் காலை அவன் அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த போது மஞ்சுளா தன் சாமான்களை பேக் பண்ணி கொண்டிருப்பதை கண்டான். அவள் கண்கள் சிவந்திருந்தன. இரவு முழுவதும் அழுதிருக்க வேண்டும். அவள் பையுடன் வெளியே வந்தாள். எதிரில் ஆதித்யன் நின்றான். எங்கே போகிறாய் என்று கேட்டான். மஞ்சுளா அவனை பார்க்காமல் உங்களிடம் சொல்ல வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். என்னால் இந்த வீட்டில் இனி இருக்க முடியாது. நான் என் அம்மா பேச்சை கேட்டிருக்க வேண்டும் போல. தனியாகவும் வாழ்க்கை வாழலாம் என்றாள். ஆதித்யன் ஆழமாக சுவாசித்தான். மஞ்சுளா, மன்னித்துவிடு. எனக்கு உண்மையிலேயே வருத்தம். மஞ்சுளா கேலியாக, இதுதான் உங்கள் வழியா இல்லையா அடுத்தவரின் வாழ்க்கையை அழித்து விடுவது? பிறகு ஒரு சாரி சொல்லிவிட்டால் எல்லாம் சரியாகி விடுமா என்றாள். ஆதித்யன் மென்மையான குரலில், நான் எப்போதும் உனக்கு மரியாதை கொடுத்தேன். ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டு விட்டேன். நீ என் மனைவி. என் மனைவியின் அடையாளத்துடன் செல்வாய். யாரும் உன்னை விரல் நீட்டி பேச துணிய மாட்டார்கள். யாரா முயற்சித்தால் சத்தியம் செய்கிறேன், அந்த விரலை உடைப்பேன். ஆனால் நீ எங்கும் போக மாட்டாய் என்றான். மஞ்சுளா சில வினாடிகள் அவனை பார்த்தாள். பிறகு கோபத்துடன் பையை தூக்கினாள். அப்போது ஆதித்யன் அவளது மணிக்கட்டை பிடித்தான். பையை தூக்கி எறிந்துவிட்டு அவளை இழுத்து அறைக்குள் கொண்டு சென்றான். கதவை பூட்டும் போது என்னை வன்முறைக்கு தள்ளாதே என்றான். மஞ்சுளா நடுங்கும் குரலில், என் கையை விடுங்கள், எனக்கு உன்னை கண்டால் வெறுப்பு என்றான். ஆதித்யன் மெல்லிய ஆனால் வலியுடன் கூடிய குரலில், நான் உன்னை காதலிக்கிறேன். 1 வருடமாக உன்னை விரும்பினேன் மஞ்சுளா. இப்போதும் அதே அளவு விரும்புகிறேன். நீ என்னை திரும்ப திரும்ப நான் உடைந்து போவேன் என்றான். மஞ்சுளாவின் கண்களில் கோபமும் வலியும். அவள், நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் உங்கள் ஆசையை மட்டுமே நிறைவேற்ற தெரிந்தவர். அந்த இரவும் என் நிர்பந்தத்தை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று அழுதுவிட்டாள். ஆதித்யன், நான் விளக்கம் கொடுக்க போவதில்லை. உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே நினைத்துக்கொள். ஆனால் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக மாட்டாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். சுவரில் மாலை அவன் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது சில வினாடிகள் அவனது உலகம் நின்றது. மஞ்சுளா தரையில் அம்சன் அருகில் அமர்ந்திருந்தாள். அவனுக்கு பிளாக்குகள் மூலம் கட்டிடம் கட்ட கற்றுக் கொடுத்தாள். அம்சன் அவனை கண்டு, டேடி பார், அம்மா என்னுடன் நட்பு கொண்டார்கள் என்றான். ஆதித்யன் முகத்தில் லேசான புன்னகை. ஆனால் மஞ்சுளாவின் கண்களில் இன்னும் ஈரம்.
அவள் அவனை பார்க்கவில்லை. ஆனால் குழந்தைகளிடம் அவளது நடத்தை மாறியிருந்தது. அடுத்த சில நாட்களில் மஞ்சுளா தன் மகளையும் கவனிக்க ஆரம்பித்தாள். வேலைக்காரி விடுமுறையில் இருந்ததால் அவளே 2 குழந்தைகளுக்கும் உணவூட்டி தூங்க வைத்தாள். ஆனால் இரவுகளில் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. உள்ளே எங்கோ ஒரு குரல் எழுந்தது. ஆதித்யனை மன்னிக்கும் நேரம் வந்துவிட்டதா? ஒரு நாள் ஆதித்யன் குழந்தைகளுக்கும் மஞ்சுளாவுக்கும் ஷாப்பிங் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினான். அவன் நிறைய ஆடைகள், பொம்மைகள் மற்றும் குழந்தைகளின் பொருட்களை வாங்கியிருந்தான். அம்சன், டாடி அம்மாவுக்கு எதுவும் வாங்கவில்லையா என்று கேட்டான். ஆதித்யன் புன்னகைத்தான். உன் அம்மாவுக்கு வாங்காமல் எப்படி இருப்பேன்? எல்லா பைகளையும் வரவேற்பறையில் வைத்தான். ஒரு பையை மட்டும் அமைதியாக தன் அறைக்கு கொண்டு சென்று அலமாரியில் வைத்தான். மஞ்சுளா தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்றாள். முழுமையான இரவில் குழந்தைகள் தூங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஆதித்யன் அலமாரியிலிருந்து அந்த பையை எடுத்துக்கொண்டு மஞ்சுளாவின் அறைக்குள் சென்றான். கதவு திறந்திருந்தது. மஞ்சுளா குளித்துவிட்டு ஈரக்கூந்தலை சீவி கொண்டிருந்தாள். ஆதித்யனை பார்த்ததும் பயந்து போனாள். நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? ஆதித்யன் கதவை பூட்டிவிட்டு மெதுவாக சாவியால் பூட்டினான். மஞ்சுளாவின் முகம் வெளிரியது. தயவு செய்து என் அறையிலிருந்து வெளியே போங்கள் ஆதித்யன், இதுவும் என் அறைதானே என்றான். மஞ்சுளா திரும்பி, அப்படியானால் இந்த வீட்டின் எனக்கு என்ன இருக்கிறது என்றாள். ஆதித்யன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து, எல்லாமே உனக்கு தான் மஞ்சுளா, இந்த அறையும் இந்த வீடும் நானும் கூட. அவன் ஷாப்பிங் பையை மஞ்சுளாவின் கையில் கொடுத்தான். போ, இதை போட்டுக்கொள் மஞ்சுளா, இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். ஆதித்யன் சிரித்து கொண்டே, உனக்காக மட்டும் என்றான். மஞ்சுளா உறுதியான குரலில், நான் எதையும் அணிய மாட்டேன், தயவு செய்து இங்கிருந்து போங்கள் என்றாள். ஆதித்யன் ஆழமாக சுவாசித்தான். மஞ்சுளா, 1 வருடமாக உன் கோபத்தை நான் தாங்கிக் கொண்டேன். போதும், இப்போது நிம்மதி வேண்டும். தயவு செய்து என் தடைகளை முடித்துக்கொள். நீ சொன்னால் நான் உன் காலில் விழுகிறேன், கைகளை கேட்கிறேன், மன்னித்து விடு. அவன் உண்மையிலேயே அவள் முள் குனிந்தான். அவன் கைகள் நடுங்கின. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மஞ்சுளா உறைந்து போனாள். இவன் தான் தன் இதயத்தை உடைத்தவனா அல்லது இப்போது உண்மையிலேயே மாறிவிட்டானா என்று அவளுக்கு புரியவில்லை. ஆதித்யன் அவள் முன் முழங்காலிட்டு அமர்ந்திருந்தான். மஞ்சுளா ஆச்சரியத்துடன், என்ன செய்கிறீர்கள்? ப்ளீஸ் எழுங்கள் என்றாள். ஆதித்யன் லேசாக சிரித்தான். என் மனைவியை சமாதானப்படுத்துகிறேன். அவள்தான் இப்போது தூங்க முடியாமல் இருக்கிறாள். மஞ்சுளா வெட்கத்துடன், நீங்கள் இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்றாள். ஆதித்யன் சிரித்து கொண்டே, அப்படியானால் சீக்கிரம் போய் கடைசி பையில் உள்ள ஆடையை மாற்றிக்கொள், இல்லையென்றால் நானே மாற்ற உதவுவேன் என்றான். இதை கேட்டதும் மஞ்சுளா பயந்து போனாள். இல்லை, நானே மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குளியலறைக்குள் சென்றாள். சிறிது நேரம் கழித்து மஞ்சுளா வெளியே வந்தாள். லேசான சாதாரணமாக உடையணிந்திருந்தாள். முகத்தில் கூச்சம், கண்களில் ஏதோ ஒரு புதிய உணர்வு. ஆதித்யன் அவளை பார்த்து புன்னகைத்தாள். இப்போது அவனுக்கு எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் அவனது காதல் இப்போது உண்மை என்று அவனுக்கு தெரியும். அவன் தன் தவறுக்கு பிராயச்சித்தம் செய்துவிட்டான். அவன் மஞ்சுளாவின் கையை பிடித்து அவளை தன் கைகளில் அணைத்து கொண்டான். மஞ்சுளா முதலில் எதுவும் பேசவில்லை. அவளது இதயம் வேகமாக துடித்தது. ஆதித்யன் அவள் நெற்றியை லேசாக முத்தமிட்டு, மஞ்சுளா, உண்மையான காதல் ஒருபோதும் தொலைந்து போவதில்லை என்று நினைக்கிறேன். அது திரும்ப வர சிறிது நேரம் எடுக்கும். அது எனக்கு உன் உருவத்தின் கிடைத்ததில் மகிழ்ச்சி என்றான். மஞ்சுளாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் மார்பில் சாய்ந்தாள். இந்த முறை இருவருக்கும் இடையில் எந்த சுவரும் இல்லை. நெருக்கம், நிம்மதி மற்றும் வருடங்களுக்கு பிறகு திரும்பிய அந்த உணர்வு மட்டுமே. காலை சூரிய வெளிச்சம் அறைக்குள் பரவி இருந்தது. மஞ்சுளா வெட்கப்பட்டு சிரித்து கொண்டே, நீங்கள் என்னை இரவு முழுவதும் தூங்க விடவில்லை என்றாள். ஆதித்யன் சிரித்தான். ஐயோ, பொய் சொல்லாதே, நள்ளிரவுக்கு பிறகு நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாய் என்றான். மஞ்சுளா கண்களை அகல விரித்து, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்றான். இருவரின் சிரிப்பும் அறைக்குள் எதிரொலித்தது. கதவின் பலமான சத்தம். டாடி, ஏன் கதவை பூட்டினீர்கள்? திறங்கள். அம்சனின் குரலை கேட்டு இருவரும் பதற்றமடைந்தனர். மஞ்சுளா உடனே குளியலறைக்கு ஓடினாள். ஆதித்யன் வேகமாக சட்டையை போட்டுக்கொண்டான். கதவை திறந்தான். அம்சன் கோபத்துடன், எவ்வளவு நேரமாக உங்களை தேடுகிறேன், என் தங்கை அழுது கொண்டிருக்கிறார் என்றான். ஆதித்யன் புன்னகைத்து, வந்துவிட்டேன் செல்லம், இப்போதே பார்க்கிறேன் என்றான். அவன் மகளை கையில் எடுத்து அன்புடன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். மஞ்சுளா குளித்து வெளியே வந்தாள். கொடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். அந்த இரவு ஆதித்யன் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது குழந்தைகளும் தயாராக இருந்தனர். அவன் அவர்களை வெளியே உணவு சாப்பிட சென்றான். குழந்தைகளின் முகத்தில் புன்னகை. மஞ்சுளாவும் இப்போது லேசாக சிரிக்க ஆரம்பித்தாள். வாழ்க்கை மீண்டும் அழகானது.
இரவு குழந்தைகள் தூங்கினர். அம்சன் இருவருக்கும் நடுவில் படுத்திருந்தான். மகள் தொட்டிலில் தூங்கினாள். ஆதித்யன் மஞ்சுளாவின் கையை பிடிக்க முயன்றான். அப்போது அம்சன் அவன் விரல்களை தள்ளிவிட்டு, அம்மாவை தொடாதே என்றான். ஆதித்யன் தயங்கினான். ஏன் செல்லம்? அம்சன் முகம் சுளித்து, அவள் என் அம்மா, நீங்கள் அவளிடம் இருந்து தள்ளிப்படுங்கள் என்றான். ஆதித்யன் சிரித்தான் அன்புடன். சரி, தொடவில்லை. இப்போ நீ தூங்கு சின்ன முதலாளி என்றான். அம்சன் அவன் தந்தையைப் போலவே இருந்தான். ஆதித்யன் தூங்கும் வரை அவனும் தூங்கவில்லை. 3 நாட்கள் இதுதான் நடந்தது. அம்சன் ஒவ்வொரு இரவும் காவல் காத்தான். டேடி அம்மாவை தொந்தரவு செய்யவில்லையா என்று பார்த்து கொண்டிருந்தான். ஒரு புதிய தொடக்கம். காலையில் மஞ்சுளா குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுத்துவிட்டு ஆதித்யனை எழுப்ப வந்தாள். அவள் திரையை விலக்கியதும் ஆதித்யன் அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்டான். ஆதித்யா, என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அலுவலகம் போக வேண்டாமா என்றாள். அவன், இல்லை, இன்று போக மாட்டேன். உனக்கும் குழந்தைகளுக்கும் நேரம் கொடுப்பது அவசியம் என்றான். மஞ்சுளா சிரித்து கொண்டே, உங்களுக்கு இப்போது சாக்கு போக்குதான் தேவை என்றான். ஆதித்யன் அவள் கலைந்த கூந்தலை காதின் பின்னால் ஒதுக்கிவிட்டு, உன் முகத்தை பார்க்காமல் நாள் தொடங்காது என்றான். மஞ்சுளா வெட்கப்பட்டாள். சரி, இப்போது விடுங்கள், குழந்தைகள் எழுந்து விடுவார்கள். அதே நேரத்தில் கதவில் மீண்டும் தட்டும் சத்தம். டேடி எழுந்திருங்கள். ஆதித்யன் தலையை பிடித்து கொண்டான். ஓ கடவுளே, இவன்தான் என் மிகப்பெரிய எதிரி. மஞ்சுளா சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் எழுந்து சென்றாள். ஆதித்யன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இப்போது மஞ்சுளாவின் வாழ்க்கை மாறிவிட்டது. வீட்டில் சிரிப்பு, குழந்தைகள் மீது பாசம், இதயத்தின் பல வருடங்களுக்கு பிறகு திரும்பிய நிம்மதி. இப்போது ஆதித்யனும் அந்த பழைய மனிதன் இல்லை. மஞ்சுளாவும் துக்கத்தில் உடைந்த பெண் இல்லை. அவர்களின் கதை இப்போது ஒரு புதிய தொடக்கமாக மாறியிருந்தது. அங்கே காதல் இருந்தது, மன்னிப்பு இருந்தது. இப்போது உண்மையில் சொந்தமான அந்த உறவும் இருந்தது.